உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது மோகா டெக் சேனல். நான் உங்கள் மோகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோல சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்திருக்க மாட்டீங்க இது மாதிரியான ட்ரிக்ஸ். அதனால வீடியோவை கடைசி வரை பாருங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரிக், பொதுவாக நம்ம வந்து கேமிங் விளையாடணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல இருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய மெமரி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு செலவாயிடும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா y8.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இங்க எக்கச்சக்கமான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஆகிற மாதிரி தான் இருக்கும். டைரக்டா அது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆனது ஆயிடும். இங்கிருந்து டைரக்டா நீங்க ப்ளே ஆனது பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு ரேசிங் கேம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஃப்ரீ ஃபயர் மாதிரியான இன்னும் எக்கச்சக்கமான கேம்ஸ் உள்ள உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வித்தியாசமான கேம்ஸும் இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வேணுமானா மறக்காம இந்த வெப்சைட் போயிட்டு அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக், உங்களால ஒரு குவாலிட்டியான இமேஜஸ் இருக்கும்போது அந்த இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாம உங்க நண்பர்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த போஸ்ட் images.org இந்த வெப்சைட் போயிடுங்க. இங்க கீழே சூஸ் இமேஜ் இருக்கும், அதை டைரக்டா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. உங்க கேலரிக்குள்ள போய்டும். கேலரியில இருந்து எந்த இமேஜ் பார்த்து நீங்க செலக்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இங்க அந்த இமேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோடிங் ஆனது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாக உங்க இமேஜ் இங்க ஓப்பன் ஆயிடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆனதா இருக்கும். இதுல எந்த ஃபார்மேட்ல நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அது டைரக்டா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்ல என்னுடைய நண்பருக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ என்னுடைய நண்பர் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா போக வேண்டியிருக்கும். அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் வந்து இங்க ஓப்பன் ஆனதாயிடும். டைரக்டா மேல டவுன்லோட் இமேஜ் இருக்கும். அந்த டவுன்லோட் இமேஜஸ் மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டவுன்லோட் ஆயிடும். டைரக்டா நீங்க ஷேர் பண்ணதா கூட இங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்க கூட நீங்க ஷேர் ஆனது பண்ணிக்கலாம். எந்த ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ட்ரிக், உங்களால எந்த ஃபைல் ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி அந்த ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நீங்க கன்வெர்ட் ஆனது பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரீ ஃபைல் கன்வெர்ட் என்ற இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகுது. இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமாக இன்புட் ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இமேஜ் ஃபைலா இல்ல பிடிஎஃப் எந்த ஃபார்மேட்ல இருக்க ஃபைல் வேணா கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க. சோ நான் வந்து ஒரு 2 ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 ஃபைலை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே இங்க வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கு. அதை நான் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டை நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க அவுட்புட் ஃபார்மேட் இருக்கு பாருங்க, அது மேல வந்து ஒரு கிளிக் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. இங்க நான் வந்து பிஎன்ஜி அப்படிங்கறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க கீழே கன்வெர்ட் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா, அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்க அந்த இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்ல ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆனது ஆயிடும். இது மாதிரி எந்த ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த வெப்சைட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நான்காவது ட்ரிக், நீங்க எடுத்து வச்சிருக்க போட்டோவோட லொகேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு photolocation.net அப்படின்ற இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஆல்ரெடி ஒரு சில போட்டோஸ் பார்த்து நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு போட்டோ நான் வந்து ஆட் பண்றேன். இங்க கீழே இருக்கிற இந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இங்க வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆனது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாக அதோட கோஆர்டினேட் வேல்யூஸ் பார்த்து நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆனது பண்ணுது. அது மட்டும் கிடையாதுங்க, மேப்ல கீழே லொகேஷன் பார்த்து நம்மளுக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்றது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ நீ கீழே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேப். இன்கேஸ் இதுல உங்களுக்கு வந்து தெளிவா தெரியலையா அந்த கோஆர்டினேட் வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு உங்க ஜிமேப்ஸ்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அங்க உங்களுக்கு கிளியரான ஒரு லொகேஷன் ஆனது உங்களுக்கு கிடைச்சிடும், அட்ரஸும் கிடைச்சிடும். எல்லா இமேஜஸ்லுமே இது மாதிரி வேல்யூஸ் கிடைக்குமானா கண்டிப்பா இருக்காதுங்க. எந்த இமேஜஸ்ல உங்களுக்கு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும் அந்த இமேஜஸ் மட்டும்தான் இது மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக 5வது ஒரு முக்கியமான டிப்ஸை நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அது நம்முடைய ஃபேஸ்புக் மற்றும் ஜிமெயில் லாகின் பார்த்தீங்கன்னா கேட்கும். இப்படி லாகின் கொடுத்து நம்ம அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே மறந்துடுவோம். இப்படி பண்ண நேரத்தில் அது என்ன பண்ணோம்னா நம்முடைய ஜிமெயிலையும் ஃபேஸ்புக்கையும் அது வந்து ஆக்சஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ரிமூவ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த கூகுள் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இங்க மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க செக்யூரிட்டி பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உள்ள போனீங்கன்னா இங்க கீழே அடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் வித் கூகுள் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. சோ இது கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல இது மாதிரி லாகின் பண்ணிருக்கீங்களோ அது மொத்த டீடைல்ஸ் இங்க உங்களுக்கு ஓபன் ஆகும். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டதால எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆனது பண்ணல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணா போதுமானது, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் வந்து ஆயிடும். சோ அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். சோ மறக்காம அதை வந்து பயன்படுத்தி பாருங்க. இன்றைக்கு பார்த்த இந்த 5 டிப்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கான்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening?
Damn.